ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா சாப்பாடு வச்சு சுரக்காய் புளிக்காய் வைக்க போகிறோம். புளிக்காய்ன்றதோட இதில் கருவாடு போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி சுரக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள் வெங்காயம், கொஞ்சோன்னு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கூட போட்டிருக்கேன். சுரக்காயில் புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் வச்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா வெந்தயம் போட்டுக்குவோம், கருவேப்பிலை போட்டுக்குவோம். பூண்டு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பூ போட்டால் சீக்கிரம் வதங்கிட்டுருக்கோம், அதான் பூ முன்னாடியே போட்டேன். தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு அரை வேக்காடுக்கு வதங்கிடுச்சு. இப்போ சுரக்காய் போட்டுக்கலாம். ஏற்கனவே பூ போட்டிருக்கோம், அதனால் அப்புறமா கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சுரக்கால் நிறைய தண்ணி வரும், அதனால் நல்லா மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வரும். பாருங்கள், தண்ணி வர்றது தெரியுது அவங்களுக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வீட்டில் வச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது உரப்பே இருக்காது, அதனால தான் 3 ஸ்பூன் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சாச்சு, அதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டுக்கோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பொரிக்கிற கருவாடு ஒரு 3 துண்டு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். கை வெதும்ப தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறினோம்னா அந்த கசரெல்லாம் வெளியே வந்துடும். மண்ணுக்குன்னு இருந்தாலும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டேன். பாருங்கள், மணலாம் இல்லை. இப்போ கொஞ்சமாக பிச்சு குழம்புல அப்படியே லைட்டாக நல்லா பிச்சு தெரியாமல் குழம்புல போட்டுடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு கருவாடு போட்டால் பிடிக்காது, ஆனால் தெரியாமல் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சில்லு தேங்காய் சில்லு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்துச்சு, அது அப்படியே போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சரி குழம்புலையாவது அரைச்சி ஊற்றலான்ட்டு நல்லா கழுவிட்டேன். உங்களுக்கு இருந்தால் தேங்காய் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக போடன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இதை அரைச்சி
கொதிச்சிருச்சு. இப்போ கருவாடை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், கடையில் வாங்கின கருவாடுனால கல் மாதிரி இருக்கும். அதனால தான் லைட்டாக கை வெறும் சுடுதண்ணில் போட்டு நல்லா நையப்பிய பிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா கரையும், வாசனையாக இருக்கும். இப்போ சுரக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி. ஒரு 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷமே அதிகம்தான். உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப வேறு லெவல் சாதம். இது அது என்னது, கம்பம், கூழ் வகை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். கேப்பக்களி நல்லா கிண்டி அதில் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கம்மஞ்சோத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கருவாட்டு குழம்பு வீடே மணக்குதுங்க. சுற்றி ஆயில் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.